நீங்க எழுதுற பென்சில்ல இருக்கிற கிராஃபைட்டும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரமும் அடிப்படையில ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. இரண்டும் பாத்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிற ஒரே அணுவால உருவானதுதான். ஆனா ஒண்ணு ரொம்ப எளிதா உடையக்கூடியது, இன்னொன்னு உலகத்திலே மிக கடினமான பொருள். இந்த மாயாஜாலம் எப்படி நடக்குது? அந்த கண்ணுக்கே தெரியாத அணுக்களுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரியா சொன்னீங்க. மாணவர்களே, நீங்க 8ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான சரியான ஆழமான அலசல் இதுதான். ஆமாங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தரவுகள் 8ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கிற அணு அமைப்பு தொடர்பான பிடிஎஃப் குறிப்புகள். நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எதனால் ஆனது அப்படிங்கிற அடிப்படை கேள்விக்கான விடை தனிமங்கள் கிட்ட இருக்கு இல்லையா? ஆமா. இந்த தனிமங்கள், அதாவது எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத நீங்க தேர்வுக்கு உறுதியா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 118. ஓ, 118 தனிமங்கள் இருக்கு. இது எல்லாமே இயற்கையா கிடைக்கிறதா? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த 118ல 92 தனிமங்கள் மட்டுமே இயற்கையில கிடைக்கக்கூடியவை. அதாவது நாம அன்றாடம் பார்க்கிற இரும்பு, தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் அந்த 92க்குள்ள வந்துரும். ரைட். மிகச்சரி. இந்த 92 தனிமங்கள் பூமியிலேயே இயற்கையா கிடைக்குது. அப்போ மீதி இருக்கிற தனிமங்கள்லாம் எப்படி வந்துச்சு? நாமளே லேப்ல உருவாக்குறோமா? எக்ஸாக்ட்லி. மீதமுள்ள தனிமங்கள் எல்லாமே ஆய்வகங்கள்ல செயற்கையா தயாரிக்கப்படுறது தான். ஓஹோ, அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. டெக்னீசியம், புரோமீத்தியம், நெப்டியூனியம், அப்புறம் புளூட்டோனியம் இதெல்லாம் செயற்கையா மனிதர்களால அணு உலைகள் மூலமா உருவாக்கப்படுற சிறந்த உதாரணங்கள். அட, புளூட்டோனியம்லாம் லேப்ல உருவாக்குறதா? சரி, இப்போ தங்கம் மாதிரி இயற்கையான தனிமத்தை எடுத்துக்கிட்டா அது ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால ஆனது. அதை தான் நாம அணுக்கள்னு சொல்றோம். ஆமா, அந்த அணுக்கள் பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இந்த அணு அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆங்கிலத்துல ஆட்டம்னு சொல்றோம்ல, இது அட்டாமஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. உண்மைதான். அட்டாமஸ் அப்படின்னா உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள்னு அர்த்தம். ரைட். இது டெமாக்ரிட்டஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவவாதி சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. நம்ம தமிழ் பெண்பார் புலவர் ஔவையார் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு திருக்குறள் பெருமையில சொல்லியிருக்காங்களே. ஆமா, ரொம்ப பிரபலமான வரி அது. அப்போ ஔவையார் முன்பே சொல்லியிருக்கும் போது ஏன் ஜான் டால்டன் அப்படிங்கிறவருக்கு முதல் அணுக்கொள்கைக்கான அங்கீகாரம் கிடைக்குது? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது தத்துவத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம அங்க புரிஞ்சுக்கணும். ஓ, சயின்டிபிக் ப்ரூஃப் கேக்குறீங்களா? ஆமாங்க. டெமோக்ரிட்டஸ் ஆகட்டும் இல்ல ஔவையார் ஆகட்டும், அவங்க அணுவை பத்தி பேசினது ரொம்ப ஆழமான சிந்தனையின் அடிப்படையிலான தத்துவங்கள். அதாவது அணுன்னு ஒண்ணு இருக்குன்னு அவங்க கற்பனை செஞ்சாங்க, நம்புனாங்க. கரெக்ட். ஆனா அறிவியல்ல ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும்னா வெறும் சிந்தனை மட்டும் பத்தாது. அத சோதனைகள் மூலமா நிரூபிக்கணும். ஓஹோ, இப்ப புரியுது. டால்டன் தான் அந்த சோதனைய செஞ்சாரா? ஆமா. 1808ஆம் ஆண்டுல ஜான் டால்டன் தான் அணுவை பத்தின முதல் அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டாரு. அதனால தான் அவருக்கும் அந்த முதல் அங்கீகாரம் கிடைக்குது. சரிங்க. சிந்தனைய செயலா மாத்துனதுனால டால்டனுக்கு அந்த பெருமை போகுது. இந்த ஜான் டால்டனை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. டால்டனோட வாழ்க்கை குறிப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் தன்னோட 12 வயசுலயே ஒரு கிராமத்து பள்ளியில ஆசிரியரா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அட, 12 வயசுல டீச்சரா? கேட்கவே வியப்பா இருக்கே. அது மட்டும் இல்ல, அவர் தன்னோட இறுதி காலம் வரைக்கும் வளிமண்டல அழுத்தம் அப்புறம் மழை அளவ தினமும் பதிவு செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு. ரொம்ப டெடிகேட்டடான ஆளுதான். சரி, அவர் அந்த அணுவ பத்தி அப்படி என்னதான் சொன்னாரு? அந்த முக்கிய குறிப்புகள பத்தி சொல்லுங்க. தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அவரோட முதல் குறிப்பு ரொம்ப எளிமையானது. பொருட்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச் சிறிய துகள்களால் ஆனவை. ரைட், இது அடிப்படை. அடுத்து என்ன சொன்னாரு? 2வது குறிப்புல தான் விஷயமே இருக்கு. ஒரே தனிமத்தின் அணுக்கள் அளவு, வடிவம், நிறை என எல்லா பண்புகளிலும் ஒரே மாதிரி ஒத்து இருக்கும்னு சொன்னாரு. அதாவது தங்கத்துல இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே எடையில தான் இருக்கும்னு நம்பினாரு. அப்படிதானே? இதுல என்ன தவறு இருக்கு? அங்கதான் இயற்கை ஒரு ட்விஸ்ட் வைக்குது. பிற்காலத்துல அறிவியலாளர்கள் ஐசோடோப்புகள் அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஐசோடோப்புகள்னா என்ன? அதாவது ஒரே தனிமம் தான், ஆனா அதோட அணுக்களோட நிறை மாறுபடும்.
உதாரணமா கார்பன்லயே வெவ்வேறு எடை கொண்ட அணுக்கள் இருக்கு. ஓ, அப்போ டால்டன் சொன்ன 2வது குறிப்பு முழுசா தப்பு. சூப்பர். 3வது குறிப்பு என்ன? வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அவற்றின் பண்புகளிலும் நிறையிலும் மாறுபட்டிருக்கும்னு சொன்னாரு. அதாவது இரும்பு அணுவும் செம்பு அணுவும் வெவ்வேறு எடையில் இருக்கணும்னு அர்த்தம். இது கேக்குறதுக்கு லாஜிக்கா சரியாதானே படுது. வேற வேற பொருட்கள் வேற வேற இடையில தானே இருக்கணும். பொதுவா அப்படிதான். ஆனா இங்கும் ஒரு சிக்கல் வந்துச்சு. ஐசோபார்கள் அப்படின்னு சொல்லப்படுற வெவ்வேறு தனிமங்கள் ஒரே அணு நிறைய கொண்டிருக்கிறதும் பின்னால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வெவ்வேறு தனிமத்துக்கு ஒரே எடையா? எப்படி? உதாரணமா ஆர்கான், அப்புறம் கால்சியம், ரெண்டும் வேற வேற தனிமங்கள். ஆனா அதோட அணுநிறை ஒண்ணுதான். இது டால்டன் கூற்றுக்கு முரணானது. இது உண்மையிலே ஆச்சரிய முரண்பாடுதான். சரி, 4வது குறிப்பாவது சரியா இருக்கா? 4வது குறிப்பா அவர் என்ன சொன்னாருன்னா, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ பிளக்கவோ முடியாதுன்னாரு. அடடா, இங்கதான் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அணுவ பழக்கலான்னு இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியுமே. அணுகுண்டு, அணு உலைகள் எல்லாமே அணுவ பிளந்துதானே இயங்குது. மிகச்சரியா சொன்னீங்க. அதனால அந்த குறிப்பும் தவறானதுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்போ கடைசியா 5வதா என்ன சொன்னாரு? வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் அணுவே வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் உருவாக்குதுன்னு சொன்னாரு. இது ஓரளவுக்கு ஏத்துக்கப்பட்டுச்சு. ரைட். அப்போ டால்டன் கொள்கையில நிறைய பிழைகள், அதாவது லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கு. நீங்க ஆரம்பத்துல அந்த வைரம், நிலக்கரி பத்தி சொன்னீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான முரண்பாடு. நிலக்கரி, கிராஃபைட், வைரம் இந்த மூணுமே கார்பன் அப்படிங்கிற ஒரே அணுவால தான் ஆனது. ஆமா, நாமும் தான் அதை பேசணும். ஆனா டால்டன் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா, ஒரே அணுவால ஆன பொருட்கள் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டிருக்கணும். ஆனா வைரம் ரொம்ப கடினமா இருக்கு, கிராஃபைட் ரொம்ப மென்மையா இருக்கு. ஓ, ஒரே அணுவால உருவானாலும் பண்புகள் மாறுபடுறத டால்டனால விளக்க முடியல. அதான் அலோட்ரோப்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். அவரால அதை விளக்கவே முடியல. மாணவர்களே, இத நல்லா குறிப்பெடுத்துக்கோங்க. 1808ல டால்டன் முதல் அணு கொள்கையை கொண்டு வந்தாலும் ஐசோடோப், ஐசோபார் விஷயங்கள்ல அது தோல்வி அடைஞ்சிடுச்சு. ஆமா. சரி, அணுவை பிளக்க முடியாதுங்கிற அந்த தடைய உடைச்சதுக்கு அப்புறம் அறிவியல் உலகத்துல என்ன நடந்துச்சு? உள்ள என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்களே. கண்டிப்பா. தடைய உடைச்ச உடனே ரொம்ப வேகமா தேட ஆரம்பிச்சாங்க. அதுல முதலாவதா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் எலக்ட்ரான். ஓ, எலக்ட்ரானை யாரு கண்டுபிடிச்சாங்க? 1878ல சர் வில்லியம் குரூக் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சோதனையை செஞ்சாரு. ஒரு நீண்ட கண்ணாடி குழாயை எடுத்து உள்ள வாயுவை நிரப்பி 2 பக்கமும் உலோகத் தகடுகளை வச்சு அதிக மின்சாரத்தை பாய்ச்சினாரு. இதுதான் இந்த புகழ்பெற்ற குருக்ஸ் குழாய், அதாவது கேத்தோடு கதிர் குழாய் சோதனையா? ஆமா, அதேதான். தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்காக கேக்குறேன். இந்த சோதனையில அவங்க பயன்படுத்தின மின்சாரம் மற்றும் அழுத்தத்தோட அளவு என்ன? இது தேர்வுல நிச்சயமா வரக்கூடிய கேள்வி. அந்த சோதனையில செலுத்தப்பட்ட மின்சாரம் 10,000 வோல்ட். குழாய்க்குள்ள இருந்த வளிமண்டல அழுத்தம் வெறும் 0.001 மில்லிமீட்டர். ஒரு நிமிஷம், சாதாரண காற்றுல இவ்ளோ மின்சாரம் பாஞ்சா ஷாக் அடிக்குமே, அதனாலதான் உள்ள இருந்த காத்த வெளியேத்தினாரா? நல்லா கவனிச்சிங்க. சாதாரண காற்றுல மின்சாரம் பாயாது, அதை தடுத்துரும். அதனால ஒரு வேக்யூம் பம்ப் வச்சு காத்த முழுசா உறிஞ்சி எடுத்துட்டாரு. அப்போ உள்ள காத்து இல்லாதனால அழுத்தம் 0.001 மில்லிமீட்டரா குறைஞ்சிடுச்சு. ஆமா, அந்த குறைவான அழுத்தத்துல 10,000 வோல்ட் மின்சாரத்தை செலுத்தினதும் எவ்வித தடையும் இல்லாம அது பாஞ்சு ஒரு மாயாஜாலம் மாதிரி கதிர்களை உருவாக்குச்சு. அந்த குழாய்க்குள்ள அவர் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? குழாயோட எதிர்மின்வாயிலிருந்து, அதாவது கேத்தோட்ல இருந்து நேர்மின்வாயை நோக்கி ஒளிக்கதிர்கள் பாஞ்சுது. அதாவது மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போயிருக்கு. கரெக்ட். இது எதிர்மின்வாயிலிருந்து வந்ததால இதுக்கு கேத்தோட் கதிர்கள்னு பேர் வச்சாரு. இந்த கதிர்கள் தான் பிற்காலத்துல எலக்ட்ரான்கள்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓஹோ, அப்போ எலக்ட்ரானோட மின்சுமை நெகட்டிவ், அதாவது எதிர்மின்சுமை, அதோட நிறை என்ன? எலக்ட்ரானோட மின்சுமை -1, அதோட நிறை பாத்தீங்கன்னா 9.1 பெருக்கல் 10⁻⁻28 கிராம். இந்த சோதனையை கேட்கும்போது எனக்கு அந்த பழைய மாடல் டப்பா டிவி தான் ஞாபகம் வருது. பின்னாடி ஒரு பெரிய குழாய் இருக்குமே, அது இதே டெக்னாலஜி தானே? ஆமாங்க, அதே கத்தோடு கதிர் குழாய் தான். காந்தப்புலத்தை பயன்படுத்தி அந்த கதிர்களை விலகடைய செஞ்சுதான் டிவி திரையில படத்தை உருவாக்குவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. அடுத்து புரோட்டான் எப்படி வந்துச்சு? மைனஸ் இருந்தா +1 இருக்கணுமே. உங்க லாஜிக் ரொம்ப சரி. ஒரு அணு பொதுவா மின் நடுநிலை தன்மை, அதாவது நியூட்ரலா இருக்கும். மைனஸ் சார்ஜ் இருந்தா அதை பேலன்ஸ் பண்ண பிளஸ் சார்ஜ் ஒன்று கட்டாயம் இருக்கணும்னு கோல்ட்ஸ்டீன் நினைச்சாரு.
அப்போ கோல்ட்ஸ்டீன் என்ன செஞ்சாரு? க்ரூட் செஞ்ச அதே சோதனையை கொஞ்சம் மாற்றி நடுவுல துளையிடப்பட்ட எதிர்மின்வாயை பயன்படுத்தி மறுபடியும் செஞ்சாரு. துளையிடப்பட்ட கத்தோடா? எதுக்கு அந்த துளைகள்? கத்தோடு கதிர்கள் மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போச்சு இல்லையா? அதே நேரத்துல நேர்மின்வாயிலிருந்து அதாவது ஆனோட்ல இருந்து புறப்பட்டு சில கதிர்கள் கத்தோட நோக்கி வர்றத கோல்ட்ஸ்டீன் பார்த்தாரு. ஓ, அதனால அந்த துளைகள் வழியா அது ஈஸியா கடந்து போயிருக்கும். ஆமா, அப்படி கடந்து போனதால இதுக்கு கால்வாய் கதிர்கள் இல்லனா ஆனோடு கதிர்கள்னு பேர் வச்சாரு. இது நேர்மின் சுமை அதாவது +1 சார்ஜ் கொண்டது. அப்போ இதுதான் புரோட்டான். இதோட நிறை என்னவா இருக்கும்? புரோட்டானோட நிறை 1.6 பெருக்கல் 10⁻⁻24 கிராம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. மாணவர்களே, இத கவனமா கேளுங்க. கத்தோடு கதிர்கள் உள்ள இருக்கிற வாயுவை பொறுத்து மாறாதுன்னு படிச்சிருக்கோம். ஆமாங்க, மாறாது. ஆனா ஆனோடு கதிர்களோட பண்புகள் மட்டும் உள்ள நிரப்புற வாயுவை பொறுத்து மாறுதே. இது ஏன்? எலக்ட்ரானுக்கு ஒரு நியாயம், புரோட்டானுக்கு ஒரு நியாயமா? அருமையான கேள்வி. எலக்ட்ரான் அப்படிங்கிறது எல்லா அணுக்கள்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப லேசான ஒரே மாதிரியான அடிப்படை துகள். எந்த வாயுவை எடுத்தாலும் வர்ற எலக்ட்ரான் ஒண்ணுதான். ரைட். அப்ப புரோட்டான்? புரோட்டான் அப்படி கிடையாது. உதாரணமா ஹைட்ரஜன் வாயுவை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டா மீதி என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் அயனி, அதாவது H+ இருக்குமே. அந்த ஹைட்ரஜன் அயனி தான் புரோட்டான். வேற வாயுவை உதாரணமா ஆக்சிஜனை எடுத்தா அதிலிருந்து எலக்ட்ரானை நீக்கின பிறகு வர்ற நேர்மின் துகளோட நிறை அந்த வாயுவை பொறுத்து மாறும். ஓஹோ, அதனாலதான் ஆனோடு கதிர்கள் வாயுவை பொறுத்து மாறுது. அப்போ தேர்வுல புரோட்டான் எந்த அயனிக்கு சமம்னு கேட்டா ஹைட்ரஜன் அயனின்னு எழுதலாம். கண்ணு மூடிக்கிட்டு எழுதலாம். சூப்பர். இப்போ மைனஸ் கிடைச்சிருச்சு, பிளஸ் கிடைச்சிருச்சு. எலக்ட்ரான், புரோட்டான் ரெண்டும் அணுவுக்குள்ள இருக்கு. இதோட கதை முடிஞ்சுதா? இல்ல, இங்கதான் இயற்கையோட அடுத்த புதிர் காத்திருந்துச்சு. புரோட்டான் அப்புறம் எலக்ட்ரானோட நிறைய கூட்டினா அணுவோட மொத்த நிறை சரியா வரணும்ல. ஆமா, கணக்குப்படி சரியா வரணுமே. ஆனா வரல. அணுவோட நிறை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ உள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத துகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆனா எடை பேலன்ஸ் ஆகல. இதை யார் கண்டுபிடிச்சாங்க? இத கண்டுபிடிக்க பல வருஷம் ஆச்சு. 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் தான் அந்த மர்மத் துகளை கண்டுபிடிச்சாரு. அதுதான் நியூட்ரான். நியூட்ரான் பேரை வச்சே சொல்லிடலாம். இது நியூட்ரல் சார்ஜ், அதாவது மின் சுமையற்ற துகள். அதனாலதானே இதை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. எலக்ட்ரானும் புரோட்டானும் மின்சுமை கொண்டதால காந்த புலத்தால ஈர்க்கப்பட்டுச்சு. ஆனா நியூட்ரானுக்கு எந்த மின்சுமையும் கிடையாது. அது 0. ஓ, ஆனா அதுக்கு நிறை, அதாவது எடை இருக்கா? கண்டிப்பா. நியூட்ரானோட நிறை புரோட்டானோட நிறைக்கு சமம். அதாவது 1.6 பெருக்கல் 10⁻⁻24 கிராம். அணுவுக்குள்ள சத்தமே இல்லாம எடையை கூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. சரி, இப்போ நம்மகிட்ட 3 அடிப்படை துகள்கள் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நாம நேரா 1904ஆம் ஆண்டுக்கு பயணிக்கணும். ஜே தாம்சன் காலத்துக்கு. ஆமா, ஜே தாம்சன் என்கிற ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் ஒரு அணு மாதிரியை வெளியிட்டார். எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வெளிவந்த மிக முக்கியமான மாதிரி இதுதான். ஆமா, அவரோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா அணு அப்படிங்கிறது 10⁻⁻10 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளம். சரி, ஆனா இத விளக்குறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒப்பீடு தான் என்ன ரொம்பவே சிரிக்க வைக்குது. நீங்க முன்னாடியே சொன்ன அந்த பழங்கள் தான். அந்த ப்ளம் புடிங் மாடலை சொல்றீங்களா? ஆமா, அதாவது தாம்சன் என்ன சொல்றாருன்னா, அணு அப்படிங்கிறது ஒரு தர்பூசணி பழம் மாதிரி ஒரு கோள வடிவம். ஸ்பியர் ஷேப். கரெக்ட். அந்த பழத்துல உள்ள சிகப்பு நிறமான சதைப்பகுதி முழுவதும் நேர்மின் சுமை, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட புரோட்டான்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. அப்புறம் அந்த பழத்துக்குள்ள ஆங்காங்கே விதைகளை போல புதைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் எதிர்மின் சுமை, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்கள். இதுதான் ப்ளம் புடிங் மாதிரி அப்படின்னு சொல்வாங்க. ஒரு கேக்குக்குள்ள காய்ந்த திராட்சைகளை புதைச்சு வச்சா எப்படி இருக்குமோ அது போல ஒரு அமைப்பு அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது தானே? ஆமா, கண்டிப்பா. ஆனா ஒரு மர நாற்காலியை தொடும்போதோ அல்லது ஒரு இரும்பு பேனாவை தொடும்போதோ நமக்கு ஷாக் அடிக்கிறது இல்லையே, ஏன்? ஓஹோ, கரெக்ட். ஷாக் அடிக்கல. ஏன்னா அணுக்கணுக்கள் ஒட்டுமொத்தமா எந்த மின்சுமையும் கிடையாது. அவை நடுநிலையானவை. அதத்தான் தாம்சன் விளக்க முயற்சி செஞ்சாரு. ஓ, இப்ப புரியுது.
அணு முழுவதும் நேர்மின் சுமை பரவி இருக்கு. அதை சமன் செய்ய சரியான அளவுல நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்கள் அங்கங்க புதைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ஒரு லாஜிக்க கொண்டு வந்தாரு. அருமை. அப்படியானால் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒண்ணே ஒன்னு சமன் செஞ்சு ஒட்டுமொத்த அணுவையும் ஒரு ஜீரோ மின்சுமை கொண்ட பொருளா மாத்துதுன்னு அவர் நினைச்சாரு. சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் தாம்சன் மாரியோட முதல் குறைபாடு. ஒரு நேர்மின் கோளம் எப்படி தன்னிடம் உள்ள எதிர்மின் எலக்ட்ரான்களை ஈர்த்து மின் நடுநிலை தன்மையை பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த தர்க்க ரீதியான விளக்கத்தையும் அவரால தர முடியல. ஓஹோ. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு பெரிய குறைபாடும் இருந்தது. இந்த அணு மாதிரியானது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் ஆகிய 2 துகள்களை பற்றி மட்டுமே பேசுது. வேற ஏதாவது இருக்கான்னு? கண்டிப்பா. அணுவுக்குள் எந்த மின் சுமையுமே இல்லாத மற்றொரு முக்கியமான அடிப்படை துகள் ஒன்றிருக்கு. அதுவா நியூட்ரான். அந்த நியூட்ரான்களை பற்றி தாம்சன் எந்த குறிப்புமே தரவில்லை. அப்போ தாம்சனின் தர்பூசணி மாடல் ஒரு கற்பனை முயற்சியை தவிர உண்மையான அறிவியல் வடிவம் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த மர்மத்தை அவிழ்க்க ரூதர்ஃபோர்ட் மற்றும் நீல்ஸ் போர் மாதிரியான அறிவியலாளர்களின் மாடல்கள் நமக்கு தேவைப்படுது. ஓ, அவங்க தான் அந்த தர்பூசணிய தூக்கி எரிஞ்சிட்டு அணுவுக்கு ஒரு உண்மையான வடிவத்தை கொடுத்தாங்களா? ஆமாம், ரூதர்ஃபோர்டின் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா அணு அப்படிங்கிறது முழுவதும் பரவியிருக்கும் ஒரு சதைப்பகுதி அல்ல. நடுவில் ஒரு மிகச்சிறிய ஆனால் மிகவும் அடர்த்தியான உட்கரு இருக்கு. உட்கருனா நியூக்ளியஸ் இல்லையா? கரெக்ட். அந்த உட்கருவுல தான் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கு. அதைச் சுற்றி பல வட்டப்பாதைகள்ல எலக்ட்ரான்கள் சூரியன கிரகங்கள் சுற்ற மாதிரி சுற்றி வருது. இந்த வட்டப்பாதையத்தான் ஆர்பிட் அல்லது எலக்ட்ரான் கூடு அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான் கூடு. சோ எல்லாமே நடுவில் இல்லாம தனித்தனி பாதையில சுத்துது. ஆமா, அந்த எலக்ட்ரான் கூடுகள் தான் வேதியியலோட ஒட்டுமொத்த கதையுமே தீர்மானிக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு அணுவில் உள்ள உட்கரு எந்த வேதி வினையிலையும் நேரடியாக பங்கேற்பதில்லை. அப்படியா? அப்ப எதுதான் ரியாக்ஷன்ல ஈடுபடுது? அந்த உட்கருவை சுற்றி பல வட்டப்பாதைகள்ல எலக்ட்ரான்கள் சுற்றி கொண்டிருந்தாலும் எந்த வட்டப்பாதை அணுவின் மிக வெளிப்புறத்தில் இருக்கிறதோ, அதாவது கடைசி கூட்டில் இருக்கிறதோ, அந்த எலக்ட்ரான்கள் தான் எல்லா வேதிவினைக்கும் காரணம். ஓ, அந்த லாஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தானா? ஆமா, அவற்றைத்தான் இணைதிறன் எலக்ட்ரான்ஸ், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நாம அழைக்கிறோம். ஒரு அணுவோட கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை நாம இணைதிறன் எலக்ட்ரான்கள், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்றோம். சரி. அந்த வெளிக்கூட்டில் சரியா 2 அல்லது 8 எலக்ட்ரான்கள் வந்துட்டா அந்த அணு முழுமையான நிலைப்புத்தன்மையை அடைஞ்சிருது. ஓஹோ. அவ்வளவுதான். அதன் பிறகு அது எந்த அணுவோடும் சேர வேண்டிய அவசியமே இல்ல. எந்த வேதிவினையிலும் ஈடுபடாது. நிம்மதியா ஓய்வு பெற்றுடும். ஆஹா. உதாரணத்துக்கு ஹீலியம் வாயுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தன்னிடம் 2 எலக்ட்ரான்களை கடைசி கூட்டில் வச்சிருக்கு. அதே போல நியார் வாயு தன்னிடம் 8 எலக்ட்ரான்களை கடைசி கூட்டில் வச்சிருக்கு. அதனாலதான் அவற்றை மந்த வாயுக்கள், அதாவது நோபல் கேசஸ்னு சொல்றோம். அவற்றின் கணக்கு செட்டிலாகி விட்டதால் அவை வேறு எந்த அணுக்களுடனும் வேதிவினைகள்ல ஈடுபடுவதில்லை. எந்த எலக்ட்ரான்களையும் கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. சூப்பர். ஆனா பாவம், மற்ற அணுக்களோட நிலைமை அப்படி அல்ல. அவற்றிற்கு அந்த 2 அல்லது 8ங்கிற எண்ணை அடைய சில எலக்ட்ரான்கள் தேவைப்படலாம், அல்லது தன்னிடம் உள்ள அதிகப்படியான எலக்ட்ரான்களை தூக்கி எறிய வேண்டி இருக்கலாம். மிக சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த நிலைப்புத்தன்மை அடையறதுக்காக ஒரு அணு ஏத்துக்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கிட்டுக் கொள்ளும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை தான் இணைதிறன், அதாவது வேலன்சி. ஆமா, அந்த இணைதிறனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கணக்கு. அந்த கணக்கை நான் கொஞ்சம் பிரித்து பார்க்கிறேன். உலோகங்கள், அதாவது மெட்டல்ஸ் பொதுவாக தங்களுடைய வெளிக்கூட்டுல 1, 2 அல்லது 3 எலக்ட்ரான்களை வச்சிருக்கும். கரெக்ட். இப்போ அவை 8ஐ தொடணும்னா இன்னும் 7 அல்லது 6 எலக்ட்ரான்களை எங்கிருந்தாவது பிச்சை எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா தன்னிடம் உள்ள அந்த 1 அல்லது 2 எலக்ட்ரான்களை யாருக்காவது கொடுத்துட்டு முந்தைய கூட்டுல உள்ள 8 எலக்ட்ரான்களோட செட்டில் ஆகிறது சுலபம் இல்லையா? ஆமா, அதுதான் லாஜிக். ஒரு எலக்ட்ரானை கொடுத்து விடுவதால் அவை பாசிட்டிவ் வேலன்சி பெறுகின்றன. உதாரணமா சோடியம் தன்னிடமுள்ள ஒரு எலக்ட்ரானை இழந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. ஒரு நிமிஷம், என்னாச்சு? இங்கே எனக்கு ஒரு லாஜிக் அடிக்குதே. தன்னிடம் உள்ள ஒரு பொருளை இழக்கும்போது அது எப்படி பாசிட்டிவாக மாற முடியும்? இழப்புங்கிறது நெகட்டிவ் தானே? இது நிறைய மாணவர்களுக்கு வர்ற நியாயமான சந்தேகம்தான். ஆனா எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட துகள். கரெக்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா,
உங்க மனதிற்குள் இருக்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை நீங்க வெளியே தூக்கி போட்டுட்டா நீங்க ஒரு பாசிட்டிவான மனிதரா மாறிடுவீங்க அல்லவா? வாவ்! அது போலதான் சோடியம் தன்னிடம் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரானை வெளியே துரத்தி விடுவதால் அது பாசிட்டிவ் ஆகிறது. அட, இது அருமையான விளக்கமா இருக்கே. நெகட்டிவ் எண்ணத்தை விட்டொழித்தா நாம பாசிட்டிவ். அப்படியானால் அலோகங்கள், அதாவது நான் மெட்டல்ஸ் இதோட நேர் எதிர் இல்லையா? ஆமாம், சரியா சொல்றீங்க. அலோகங்களோட வெளிக்கூட்ல 4 முதல் 7 எலக்ட்ரான்கள் வரை இருக்கும். உதாரணமா குளோரின் அணுவிடம் 7 வெளி எலக்ட்ரான்கள் இருக்கு. அது தன்னிடம் உள்ள 7 எலக்ட்ரான்களையும் கொடுக்கறத விட எங்க இருந்தாவது ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டா 8 ஆகி செட்டில் ஆயிடும். ஆமா, எனவே அது ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரானை எவங்கிட்டயாவது பிடுங்கிக்குது. நெகட்டிவ் பொருளை வாங்குறதால அது எதிர்மறை இணைதிறன், அதாவது நெகட்டிவ் வேலன்சி கொண்டதாக மாறுது. சூப்பர். இப்போ ஒரு அணு எதனால் இணைது அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டோம். ஆனா எல்லா தனிமங்களின் இணைதிறனையும் எப்படி அளவிடுவது? அதற்கென சில அளவுகோல்கள் தேவைப்படுது இல்லையா? ஆமா, ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அளவுகோல் வேணுமே. அந்த அளவுகோல்களாக ஹைட்ரஜன், குளோரின் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய 3 அணுக்களை நாம பயன்படுத்துறோம். ஹைட்ரஜனின் கடைசி கூட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே இருக்கு. அதனால அதோட இணைதிறன் 1. குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, அதனால அதோட இணைதிறனும் 1 தானே? கரெக்ட். ஆக்சிஜனுக்கு கடைசி கூட்டுல 6 எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்போ 8 வரும்னா அதுக்கு 2 தேவை. அதனால ஆக்சிஜனின் இணைதிறன் 2. இந்த 3ஐயும் வச்சு மற்ற தனிமங்களோட இணைதிறனை கண்டுபிடிக்கலாம். அப்படியானால் ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறில் ஒரு குளோரின் ஒரே ஒரு ஹைட்ரஜனுடன் மட்டுமே இணையுது. எனவே குளோரினோட இணைதிறன் 1. கரெக்ட். அதே போல நீர் மூலக்கூறில் ஒரு ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணையுது. ஆகையால் ஆக்சிஜனோட இணைதிறன் 2. சரியா போகுது. அம்மோனியாவில் நைட்ரஜனோட 3 ஹைட்ரஜன் சேருவதால் நைட்ரஜனோட இணைதிறன் 3. மீத்தேனில் கார்பனோட 4 ஹைட்ரஜன் சேருவதால் கார்பனோட இணைதிறன் 4. நான் சொல்றது சரிதானே? முற்றிலும் சரி. ஆனா சில தனிமங்கள் ஹைட்ரஜனோட சேரவே சேராது. அப்போ என்ன செய்யறது? அப்போ நாம குளோரின் அல்லது ஆக்சிஜனை அளவுகோலா பயன்படுத்தலாம். குளோரினோட இணைதிறனும் 1 தான். எனவே மெக்னீசியம் குளோரைடுல ஒரு மெக்னீசியத்துடன் 2 குளோரின் சேருவதால் மெக்னீசியத்தோட இணைதிறன் 2. ஓகே. ஆனா ஆக்சிஜன் அளவுகோலா பயன்படுத்தும் போது மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? ஆக்சிஜனோட இணைதிறன் 2ன்னு நம்ம முன்பே பார்த்தோம் இல்லையா? அது 2 ரூபாய் நாணயம் மாதிரி. ஆமா. எனவே ஒரு தனிமத்தோட எத்தனை ஆக்சிஜன் இணையுதோ அந்த எண்ணிக்கையை நாம 2ஆல பெருக்கிக் கொள்ளணும். ஓ, 2ஆல பெருக்கணுமா? ஆமா. உதாரணமா மெக்னீசியம் ஆக்சைடு. இதுல ஒரு மெக்னீசியத்தோட ஒரு ஆக்சிஜன் மட்டுமே சேர்ந்திருக்கு. ஆனா ஆக்சிஜனோட இணைதிறன் 2ங்கிறதால மெக்னீசியத்தோட இணைதிறனை கணக்கிட 1 பெருக்கல் 2 சமம் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். தெளிவா புரியுது. ஒரு ஹைட்ரஜன் இணைந்தால் மதிப்பு 1, ஒரு ஆக்சிஜன் இணைந்தால் மதிப்பு 2ஆல் பெருக்கப்படும். இது ரொம்ப எளிமையான சூத்திரம். சில அணுக்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி தங்கள் இணைதிறனை மாற்றிக்கொள்கின்றனவே, அது எப்படி சாத்தியம்? அதை மாறும் இணைதிறன், அதாவது வேரியபிள் வேலன்சி அப்படின்னு அழைக்கிறோம். சில தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது அவற்றின் வெவ்வேறு கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்கள் வினைகளில் ஈடுபடும் சூழல் ஏற்படுது. அப்படியா? உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லுங்களேன். தாமிரம், அதாவது காப்பர் எடுத்துப்போம். அது ஆக்சிஜனுடன் சேர்ந்து குப்ரஸ் ஆக்சைடு மற்றும் குப்ரிக் ஆக்சைடு என 2 சேர்மங்களை உருவாக்குது. குப்ரஸ் ஆக்சைடுல தாமிரத்தின் இணைதிறன் 1. ஆனா குப்ரிக் ஆக்சைடுல அதோட இணைதிறன் 2. இரும்பும் இதே போல 2 மற்றும் 3 என்ற 2 இணைதிறன்களை வெளிப்படுத்தும். ஆட, அதனாலதான் அவற்றின் பெயர்களிலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? குறைவான இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்துக்கு பெயரிடும்போது அந்த உலோகத்தின் பெயருடன் அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். கரெக்ட். குப்ரஸ், ஃபெர்ரஸ், மெர்க்யூரஸ், ஸ்டேனஸ் அப்படின்னு வரும். அதே தனிமம் அதிக இணைதிறனை வெளிப்படுத்தினால் இக் அப்படின்னு சேர்க்க வேண்டும். குப்ரிக், ஃபெர்ரிக், மெர்க்யூரிக், ஸ்டேனிக் அப்படின்னு மாறுது. பெயர்லயே அதோட சார்ஜ் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. சரி, எலக்ட்ரான்களை கொடுத்தோ அல்லது வாங்கியோ நிலைப்புத்தன்மையை அடைந்த பிறகு அந்த அணுவுக்கு என்ன நடக்குதுங்கிறத நாம பார்க்கணும். ஏதோ ஒரு சார்ஜ் வந்துடுதுன்னு பார்த்தோம். அத அறிவியல்ல என்ன அழைக்கிறாங்க? அததான் அயனி, அதாவது அயான் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானை இழந்து பாசிட்டிவ் சார்ஜ் பெற்றால் அது நேர் அயனி, கேட்டயான்,
உதாரணமா சோடியம் பிளஸ். சரி. எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு நெகட்டிவ் சார்ஜ் பெற்றால் அது எதிர் அயனி, ஆனயான். உதாரணமா குளோரின் மைனஸ், அதாவது கேட்டயான் ஆகுது. இது தனித்தனி அணுக்களுக்கு பொருந்தும். ஆனா சில நேரங்கள்ல பல தனிமங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு குழுவாக மாறி எலக்ட்ரான்களை இழக்கவோ ஈர்க்கவோ செய்யுதே. அந்த கூட்டமைப்பை தான் அயனி தொகுப்புகள் அல்லது ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்வோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்னா இணைந்து ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு அயனி மாதிரி செயல்படும். ஓஹோ, ஒரு குழுவா வேலை செய்யுமா? ஆமா. எடுத்துக்காட்டா சல்ஃபியூரிக் அமிலத்தில் உள்ள சல்ஃபேட் அயனி தொகுப்பு பாருங்க. சல்ஃபரும் ஆக்சிஜனும் இணைந்து ஒரு குழுவா செயல்படுது. ஒட்டுமொத்த குழுவிற்கும் இன்னும் 2 எலக்ட்ரான்கள் தேவைப்படுது. அதனால அந்த தொகுப்பின் இணைதிறன் 2. ஓ, அப்போ அம்மோனியம் குளோரைடில் உள்ள அம்மோனியம் தொகுப்பின் இணைதிறன் 1. கரெக்டா? சரியா சொன்னீங்க. தேர்விற்கு தயாராகும்போது நைட்ரேட் 1, கார்பனேட் 2, பாஸ்பேட் 3, ஹைட்ராக்சைடு 1 அப்படிங்கிறது நினைவில் கொள்வது ரொம்ப கட்டாயம். சூப்பர். இந்த வேதியியல் அப்படிங்கிறது வெறும் எண்கள் இல்ல, அது நம்மள சுத்தியுள்ள பொருட்கள் உருவாகிற விதம். சரி, முதல் கேள்விக்கே நான் வந்துடுறேன். இந்த இயற்கையின் மொழியை நாம எப்படி படிக்க தொடங்குறது? இப்போ எந்த ஒரு மொழியை கத்துக்கிறதா இருந்தாலும் முதல்ல அதனோட எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே, இல்லையா? ஆமா, அடிப்படை அதுதானே. அதே போல வேதியியல்ல தனிமங்கள் அப்படிங்கிறது எழுத்துக்கள் மாதிரி. அந்த தனிமங்கள் ஒன்னு சேர்ந்து மூலக்கூறுகளா மாறும்போது அவை வார்த்தைகளா மாறுது. அப்போ அந்த வார்த்தைகளை எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. அந்த தெளிவான வரைபடம் அல்லது ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதத்தான் நாம வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி. சரி, இந்த வேதியியல் வாய்ப்பாட்டை எப்படி எழுதுறது? புத்தகத்துல ஏதோ இடமாற்றம் செய்யணும் அப்படி இப்படின்னு இருக்கே. அது பலருக்கும் குழப்பமா இருக்கலாம். ஆமா, எனக்கு எப்போதுமே அது ஒரு குருட்டு மனப்பாட வித்தியாவே தோணும். அதோட பின்னணி என்ன? அத ஒரு வித்தையா பார்க்க கூடாது. என்னன்னா, ஒவ்வொரு தனிமங்களுக்குன்னு ஒரு இணைதிறன் இருக்கு. இணைதிறனா? ஆமா, இணைதிறன் அப்படிங்கறத எப்படி கற்பனை செஞ்சுக்கலாம்னா, ஒரு தனிமம் தன்னிடம் உள்ள எத்தனை கைகளை நீட்டி இன்னொரு தனிமத்தை பிடிச்சுக்குது அப்படிங்கிறது தான். எளிமையான 3 படிகள் இருக்கு. முதல் படி என்னன்னா, நாம எந்த சேர்மத்துக்கு வாய்ப்பாடு எழுத போறோமோ அதுல உள்ள நேர் அயனியை இடதுபுறமும் எதிர் அயனியை வலதுபுறமும் எழுதணும். சரி, நேர் அயனி இடது, எதிர் அயனி வலது. இத நான் ஒரு காகிதத்துல எழுதுற மாதிரியே மனசுல பதிய வச்சுக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்? 2வது படி, அந்தந்த தனிமத்தின் குறியீட்டிற்கு மேற்புறத்துல அதனோட இணைதிறன் எண்ணை எழுதணும். மேற்புறத்துல எழுதணும், சரி. ஆனா இங்க ஒரு முக்கிய குறிப்பு இருக்கு. பிளஸ் அல்லது மைனஸ் போன்ற மின்சுமை குறியீடுகள் எல்லாம் தேவையில்லை. அதை தவிர்த்துட்டு வெறும் எண்களை மட்டும் எழுதுனா போதும். இடதுபுற ஒரு தனிமம், வலதுபுற ஒரு தனிமம், 2ஓட தலைக்கு மேலையும் அதனதன் இணைதிறன் எண்கள், குறியீடுகள் இல்ல. இப்பதான் அந்த இடமாற்றம் வருதா? மிகச்சரி. 3வது படியா அந்த இணைதிறன் எண்களை இடமாற்றம் செய்யணும். அதாவது கிராஸ் பண்ணணும். எப்படி கிராஸ் பண்றது? ஒரு தனிமத்தோட மேற்புறத்துல உள்ள இணைதிறன் என்ன அடுத்த தனிமத்தோட கீழ்ப்புறத்துல எழுதணும். அப்படி மாத்தி எழுதும்போது 1ங்கிற எண் வந்தா அதை எழுத வேண்டிய அவசியமே இல்ல. இதை சற்று விளக்கமா பார்ப்போம். கேட்க ஒரு புதிர் மாதிரி இருக்கு. இப்போ ஒருவேளை நான் கால்சியம் குளோரைடு எழுதணும்னா இதை எப்படி பொறுத்துறது? சொல்லுங்க பாப்போம். கால்சியம் அப்படிங்கிற நேர் அயனிய இடதுபுறமும் குளோரின் அப்படிங்கிற எதிர் அயனிய வலதுபுறமும் எழுதுறேன். Ca மற்றும் Cl. சரியா செஞ்சீங்க. இப்போ கால்சியத்தோட இணைதிறன் 2, அதை Caக்கு மேல எழுதுங்க. குளோரினோட இணைதிறன் 1, அதை Clக்கு மேல எழுதுங்க. சரி, இப்போ இடமாற்றம். கால்சியத்தின் தலைக்கு மேல உள்ள 2 வலதுபுறம் உள்ள குளோரினோட காலடியில இறக்குறேன். குளோரினோட தலைக்கு மேல உள்ள 1 கால்சியத்தின் காலடியில இறக்குறேன். ஆமா, நீங்க சொன்னது போல 1 எழுத வேண்டியதில்லை. அப்படியானால் விடை CaCl2, அதாவது CaCl2. அருமை. இதோட தர்க்கம் இப்போ எனக்கு புரியுது. கால்சியத்துக்கிட்ட பிடிக்க 2 கைகள் இருக்கு, ஆனா குளோரின் கிட்ட ஒரு கை தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால கால்சியம் தன் 2 கைகளையும் நிரப்ப 2 குளோரின் அணுக்களை உதவிக்கு அழைக்குது. அதனாலதான் CaCl2 வருது. அட்டகாசமான ஒப்புமை. நீங்க அந்த தர்க்கத்தை நல்லா பிடிச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் இதுக்கு மனப்பாடம் தேவையில்லைன்னு நான் சொல்றேன்.
கண்டிப்பா. இதே போல இந்த பொருட்களுக்கு பேரிடுறதுக்கும் மிக தெளிவான சில விதிகள் இருக்கு. உலோகம் மற்றும் அலோகம் சேர்ந்த ஒரு சேர்மத்துக்கு பேரிடும்போது அலோகத்தின் பெயருடன் ஐடு அப்படிங்கிற ஒலியை சேர்க்கணும். ஐடு, ஐடிஇ. சரி. உதாரணமா சோடியமும் குளோரினும் சேர்ந்தா குளோரின் அப்படிங்கிற அலோகத்தோட ஐடு சேர்த்து சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். அதே போல AgBr அப்படிங்கிறது சில்வர் புரோமைடு. ஓஹோ, அப்படியானால் பெயரோட முடிவுல ஐடு அப்படின்னு வந்தா அதுல 2 பேர் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு உலோகம், ஒரு அலோகம். அவ்வளவுதான். ஆமா, ரொம்ப எளிமையான கணக்கு தான் அது. சரி, ஒருவேளை இதுக்குள்ள ஆக்சிஜன் வந்து சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகும்? ஆக்சிஜன் உள்ளே நுழையும் போது பெயரும் மாறும். உலோகம், அலோகம் இதுங்க கூட ஆக்சிஜனும் சேர்ந்திருந்தா பெயரின் இறுதியில ஏட் அல்லது ஐட் அப்படிங்கிற ஒலிகள் வரும். ஏட், ஐட். இதை எப்படி வித்தியாசப்படுத்துறது? அந்த சேர்மத்துல அதிக அளவு ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தா அது ஏட் அப்படின்னு முடியும். உதாரணமா Na2SO4 அப்படிங்கிறதுல 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆ, 4 ஆக்சிஜன். அதனால அத சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றோம். அப்படியானால் ஆக்சிஜன் அளவு குறைவா இருந்தா ஐட் அப்படின்னு முடியுமா? துல்லியமா சொன்னீங்க. NaNO2 அப்படிங்கிறதுல ஆக்சிஜன் குறைவா, அதாவது வெறும் 2 மட்டுமே இருக்கிறதால அத சோடியம் நைட்ரைட் அப்படின்னு அழைக்கிறோம். இது ஒரு அருமையான குறுக்கு வழி, அதாவது ஷார்ட்கட். இதை தெரிஞ்சுக்கிட்டா தேர்வில் உங்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும்? ஆமா, மாணவர்களுக்கு இது ரொம்பவே உதவும். ஒரு சேர்மத்தோட பேரை வாசிக்கும் போதே அதுல ஏட் இருக்கா அல்லது ஐட் இருக்கான்னு கவனிச்சா அதுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு மூச்சு விடாம சொல்லிடலாம். நிச்சயமா. இதுல இன்னொரு சிறுவிதியும் இருக்கு. என்னன்னா 2 அலோகங்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு சேர்மம் உருவானா அதுல எத்தனை அணுக்கள் இருக்குன்னு குறிக்க முன்னொட்டுகளை சேர்க்கணும். முன்னொட்டுகள்னா எந்த மாதிரி? மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா இது போன்ற வார்த்தைகள். இப்போ SO2 அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. N2O5 அப்படின்னா டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, 5 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கிறதால பென்டா. சரி, வார்த்தைகளையும் பெயர்களையும் எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கிட்டோம். இப்போ இந்த வேதிப்பொருட்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும்போது என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் இத ஒரு பிரம்மாண்டமான மேட நாடகமாவே கற்பனை செஞ்சுக்கிறேன். நல்ல கற்பனை. இந்த வேதி சமன்பாடுகள் என்பவை அந்த நாடகத்தோட திரைக்கதை போல, இல்லையா? ஆமா, உங்க மேடை நாடக உவமையே நாம் எடுத்துக்கலாம். ஒரு வேதிச் சமன்பாட்டுல வினைபடு பொருள்கள் என்பவை அம்புக்குறியோட இடதுபுறம் எழுதப்படும். இவங்க மேடையின் இடதுபுறம் திரைக்கு பின்னால் தயாராக நிற்கும் நடிகர்கள்னு வச்சுக்கலாம். அருமை. அடுத்து ஒரு அம்புக்குறி இருக்குமே. அந்த அம்புக்குறி தான் நாடகத்தோட திரைவிலகும் தருணம். வினையின் விளைவாக உருவாகும் வினை பொருள்கள் வந்து வலதுபுறம் எழுதப்படும். ஓ, இது நாடகம் முடிஞ்சு நடிகர்கள் தோன்றும் இறுதிக் காட்சி. அட்டகாசமான காட்சி இது. ஆமா. ஆனா இந்த திரைக்கதையில சில சமன்பாடுகளும் பக்கத்துல மேல் நோக்கி அம்புக்குறி இருக்கு, சிலவற்றில் கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்கு. இந்த நடிகர்கள் மேலேயும் கீழேயும் பறக்குறாங்களா என்ன? ஒரு வகையில ஆமான்னு தான் சொல்லணும். ஒரு வேதிவினையோட முடிவுல உருவாகும் பொருள் வாயுவா இருந்தா அது காற்றுல கலந்து மேல பறந்துடும் அல்லவா? கண்டிப்பா. அதை குறிக்கத்தான் மேல் நோக்கிய அம்புக்குறியை பயன்படுத்துறாங்க. அதுவே உருவாகும் பொருள் திரவத்துல கரையாம அடியில ஒரு வீழ்படிவா தங்கிட்டா அது கீழ் நோக்கிய அம்புக்குறியால குறிக்கப்படும். ஓ, மேல் நோக்கி போனா வாயு, கீழே தங்கிட்டா வீழ்படுவு. எவ்வளவு எளிமையான தர்க்கம். சரி, இப்போ இந்த நாடகத்தோட மிக கடினமான பகுதிக்கு வருவோம். எது? சமன்படுத்துறதா? ஆமா, வேதி சமன்பாடுகளை சமன்படுத்துதல். ஒரு சமன்பாட்டோட இருபுறமும் அணுக்களின் எண்ணிக்கை சமமா இருக்கணும்னு சொல்றாங்க. நான் ஒரு சாதாரண மாணவரா எனக்கு வரும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்கிறேன். தாராளமா கேளுங்க. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் உருவாகுதுன்னு வச்சுப்போம். இடதுபுறம் 2 ஆக்சிஜன் இருக்கு, வலதுபுறம் H2Oவில 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. நான் ஏன் கஷ்டப்பட்டு வாய்ப்பாட்டிற்கு முன்னாடி எண்களை போட்டு சமன்படுத்தி மண்டைய உடைச்சுக்கணும்? சரி, வேற என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? வலதுபுறம் உள்ள H2Oக்கு கீழே ஒரு 2 போட்டு H2O2 அப்படின்னு மாத்தி எழுதிடலாமே. இடதும் வலதும் சமமாயிடுமே. இது மிக சிறப்பான கேள்வி. பலருக்கும் தோன்றும் ஒரு எளிய சந்தேகம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. H2O அப்படிங்கிறது தாகத்துக்கு நாம குடிக்கும் சாதாரண நீர். ஆமா. ஆனா நீங்க சொன்னது போல கீழே உள்ள எண்ணை மாத்தி அதை H2O2ன்னு எழுதினா அது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகிடும். ஹைட்ரஜன் பெராக்சைடா? ஆமா, இது மருத்துவமனைகள்ல புண்களையும் காயங்களையும் சுத்தம் செய்ய பயன்படும் ஒரு வீரியமிக்க வேதிப்பொருள். அடக்கடவுளே. அப்படியா? ஆமா,
நீங்க கணக்க சரி செய்யறதுக்காக வாய்ப்பாட்டை மாத்தினா நீங்க தாகத்துக்கு தண்ணீருக்கு பதிலா காயங்களை துடைக்கும் மருந்து நீரை குடிக்க வேண்டி வரும். வாய்ப்பாட்டை மாத்தினா நீங்க உருவாக்குற பொருளோட ஒட்டுமொத்த குணமும் அடியோடு மாறிடும். அதனாலதான் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எக்காரணம் கொண்டு மாத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, எப்போதுமே மாத்தக்கூடாது. எனக்கு வாழ்நாள் முழுவதும் இது மறக்காது. மூலக்கூறு வாய்ப்பாட்டுல உள்ள எண்களை தொடுறது அப்படிங்கிறது அந்த பொருளோட ஆன்மாவையே அழிப்பதற்கு சமம். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எண்கள் சேர்க்கணும்னா மூலக்கூறுக்கு முன்னாடி மட்டுமே பெரிய எண்களா போட்டு சமன்படுத்தணும், வாய்ப்பாட்டுக்குள்ள நுழையக்கூடாது. இது மிக தெளிவா பதிஞ்சிருச்சு. சரி, ஒரு சமன்பாடு ஒரு வினையை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுமா? அந்த நாடகத்தோட ஒவ்வொரு அசைவும் அதுல இருக்குமா? இல்ல, வேதி சமன்பாடுகளுக்கு சில வரம்புகள் இருக்கு. ஒரு வேதி சமன்பாட்டில இருந்து 5 தகவல்களை நாம நேரடியா பெற முடியாது. தேர்வுக்கு இது மிக முக்கியமான குறிப்பு. ஓ, அந்த 5 தகவல்கள் என்னென்ன? 1. பொருட்களின் இயற்பியல் நிலை. அதாவது ஒரு பொருள் திண்மமா திரவமானு நேரடியா தெரியாது. சரி. 2. வெப்பநிலை மாற்றங்கள். அந்த வினை நடக்கும்போது வெப்பம் உமிழப்படுகிறதா அல்லது உறிஞ்சப்படுகிறதான்னு தெரியாது. ஓஹோ, அது சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா நமக்கு தெரியாது. ஆமா. 3. வினை நிகழத் தேவையான சூழல்கள். அதாவது எவ்வளவு வெப்பநிலை, எவ்வளவு அழுத்தம், எந்த வினையூக்கி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்காது. சரி. 4. பொருட்களின் செறிவு. அதாவது பயன்படுத்தப்பட்ட பொருள் நீர்த்ததா அல்லது அடர்த்தியானதான்னு சொல்ல முடியாது. ரைட். அப்ப 5வது? 5. வினையின் வேகம். ஒரு வினை ஒரு வினாடியில நடந்ததா அல்லது ஒரு வருடம் எடுத்ததா அப்படிங்கிறது சமன்பாட்டுல இருக்காது. அதாவது அந்த நாடகத்தோட ஆரம்ப காட்சியும் இறுதி காட்சியும் மட்டும்தான் நமக்கு தெரியும். நடுவுல நடிகர்கள் எந்த உடையில வந்தாங்க, மேடையில எவ்வளவு வெளிச்சம் இருந்துச்சு, நாடகம் எவ்வளவு வேகமா நடந்துச்சு போன்ற எதுவுமே நமக்கு தெரியாது. மிகச் சரியான உதாரணம். சரி, ஏன் நாம அந்த சமன்பாட்டை சமன்படுத்தணும்? உலகத்தோட எல்லா கணக்குகளும் சமமா தான் இருக்கணுமா? மிகச் சரியான கேள்விக்கு வந்திருக்கீங்க. இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு வேதிவினையும் தன்னிச்சையா இஷ்டத்துக்கு நடந்துட முடியாது. ஓ, விதிகளுக்கு உட்பட்டுதான் நடக்குமா? ஆமா, அவைத்தும் இயற்கையின் சில மாறாத விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குது. அதையே நாம வேதிச் சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்றோம். அதுல மிக முக்கியமானது பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதி, அதாவது நிறைய அழிக்க முடியாதுங்கிறதா? இத கண்டுபிடிச்சது யார்? 1774ஆம் ஆண்டு பிரெஞ்சு வேதியியலாளர் லவாய்சியர் அப்படிங்கிறவர் தான் இந்த விதியை கூறினாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? வேதிவினைகளை மூடப்பட்ட கண்ணாடி குழுவைகள்ல நிகழ்த்தினாரு. அப்போதான் அவருக்கு ஒரு மாபெரும் உண்மை தெரிஞ்சது. ஒரு வேதிவினையின் மூலம் நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் அது. அதாவது ஒரு கட்டைய எரிக்கும்போது அது சாம்பலாக்கி எடை குறைஞ்சிடுச்சேன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதிலிருந்து வெளியேறின புகையையும் வாயுக்களையும் சேர்த்து அளந்தா எரிவதற்கு முன்னிருந்த கட்டையோட எடையும் எரிந்த பின் உள்ள எடையும் சமமாதான் இருக்கும். அப்படிதானே? 100க்கு 100 சரி. வினையில் ஈடுபடும் வினைபடு பொருளோட மொத்த நிறையும் வினை முடிஞ்சு கிடைக்கும் வினைவிளை பொருளோட மொத்த நிறையும் எப்போதுமே சமமாகவே இருக்கும். இத ஒரு வேதியியல் கணக்கு மூலமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஹேபர் முறையில அம்மோனியா உருவாதல நாம எடுத்துக்கலாம். நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் இணைந்து அம்மோனியா உருவாகுது. சரி. இப்போ 28 கிராம் நைட்ரஜனும் 6 கிராம் ஹைட்ரஜனும் வினையில் ஈடுபட்டா நமக்கு சரியா 34 கிராம் அம்மோனியா கிடைக்கும். 28ஐயும் 6ஐயும் கூட்டினா 34. அந்த நிறை எங்கும் மாயமாகி பறந்துடாது. ஆஹா, அதனாலதான் சமன்பாட்டின் இருபுறமும் அணுக்களின் எண்ணிக்கையை நம்ம சமன்படுத்துறோம். ஆமா. இயற்கையின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது, எதையும் அது வீணாக்குறதில்ல. அடுத்து இன்னொரு விதியும் இருக்கே, நாம ஆரம்பத்துல பேசின அந்த தண்ணீரின் 1:8 கணக்கு. ஆமா, அது மாறா விகித விதி. இதை 1779ஆம் ஆண்டு ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படிங்கிறவர் கூறினாரு. இந்த விதி எந்த சொல்லுது? இதன்படி ஒரு தூய சேர்மம் எந்த முறையில தயாரிக்கப்பட்டாலும் அல்லது எங்கு பெறப்பட்டாலும் அதுல உள்ள தனிமங்கள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்திலேயே இணைந்திருக்கும். நீங்க எந்த நீரை எடுத்தாலும் அதுல ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் எப்போதும் 1:8 என்ற அளவுல தான் இருக்கும், இல்லையா? சரியா சொன்னீங்க. இது இயற்கையோட மாறாத சத்தம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம். தனிமங்கள் எத்தனை? 118. இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எத்தனை? 92. 92. ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் தனிமத்திற்கு ஒரு உதாரணம். டெக்னீசியம் அல்லது புளூட்டோனியம்.
அணு என்ற கருத்தை முதலில் கூறிய தத்துவவாதி யார்? டெமாக்ரிட்டஸ். அட்டாமஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள். அணுவை பற்றி குறிப்பிட்ட தமிழ் பெண்பார் புலவர் யார்? ஔவையார். முதல் அறிவியல் பூர்வமான அணு கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். டால்டனின் அணு கொள்கை வெளியான ஆண்டு என்ன? 1808. ஒரே அணு நிறையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஐசோபார்கள். மாறுபட்ட அணு நிறையை பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள்? ஐசோடோப்புகள். மின்னார் பகுப்பு அல்லது க்ரூக் குழாயை கண்டுபிடித்தவர் யார்? சர் வில்லியம் க்ரூக். க்ரூக் குழாய் சோதனை எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? 1878. மின்னிறக்கு குழாயில் எவ்வளவு மின்சாரம் செலுத்தப்பட்டது? 10,000 வோல்ட். மின்னிறக்கு குழாயில் எவ்வளவு அழுத்தம் பராமரிக்கப்பட்டது? 0.01 மில்லிமீட்டர். காத்தோடு கதிர்கள் எவ்வித மின்சுமையை கொண்டுள்ளன? எதிர்மின் சுமை. எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.1 பெருக்கல் 10⁻⁻28 கிராம். ஆணோடு கதிர்கள் அல்லது புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார்? கோல்ட்ஸ்டீன். ஆணோடு கதிர்களின் மற்றொரு பெயர் என்ன? கால்வாய் கதிர்கள். புரோட்டான் என்பது எந்த அயனிக்குச் சமம்? ஹைட்ரஜன் அயனி, அதாவது H+. புரோட்டானின் நிறை என்ன? 1.6 பெருக்கல் 10⁻⁻24 கிராம். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் ஷாட்விக். நியூட்ரான் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1932. பிளம் புட்டிங் அல்லது தர்பூசணி அணு மாதிரியை வெளியிட்டவர் யார்? J.J. தாம்சன். தாம்சன் அணு மாதிரியின்படி அணுவின் ஆரம் என்ன? 10⁻⁻10 மீட்டர். சூப்பர். கடைசி கேள்வி. எந்த அடிப்படை துகள் மின்சுமை அற்றது? நியூட்ரான். அருமை. இந்த 25 கேள்விகளும் மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாமே தேர்வுக்கு மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க உதவும் இல்லையா? ஆமாங்க. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தாம்சனோட தர்பூசணி மாதிரி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் அணுவுக்குள்ள உண்மையிலே இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அடா ஆமா. நியூட்ரானோட இடம் அங்க என்னவா இருக்கும்? இதற்கான விடையை தான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற மாபெரும் அறிவியலாளர் கண்டுபிடிப்பார். அணுவிற்குள்ள ஒரு உட்கரு, அதாவது நியூக்ளியஸ் இருக்குங்கிற அந்த வியப்பான பாய்ச்சலை நீங்க அடுத்ததா தேடி படிக்கணும். புல்லரிக்க வைக்கும் கேள்வி. நாம ஆரம்பத்துல பேசின அந்த வைரம், பென்சில், கிராஃபைட், அதுக்குள்ள இருக்கிற அணு, அப்புறம் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்னு போற இந்த முடிவில்லாத தேடலோட அடுத்த ரகசியம் அந்த உட்கருவுல தான் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா அத மாணவர்கள் கட்டாயம் தேடி படிக்கணும். நிச்சயமா. மாணவர்களே, இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அறிவியல் தேர்வில் மாபெரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அணு மாடல்கள். முதல் கேள்வி. தாம்சன் அணு மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. சூப்பர். அணுவின் வடிவம் எதை ஒத்துள்ளதுன்னு தாம்சன் கருதினார்? கோள வடிவம். தாம்சன் மாதிரியின் வேறு பெயர்? தர்பூசணி மாதிரி அல்லது பிளம் புட்டிங் மாதிரி. அந்த தர்பூசணியில் உள்ள விதைகள் எதை குறிக்கின்றன? எலக்ட்ரான்கள். தர்பூசணியின் சிவப்பு பகுதி எதை குறிக்கிறது? புரோட்டான்கள். எலக்ட்ரான்களின் மின்சுமை என்ன? எதிர்மின் சுமை, அதாவது நெகட்டிவ். கரெக்ட். புரோட்டான்களின் மின்சுமை என்ன? நேர்மின் சுமை, பாசிட்டிவ். தாம்சன் மாதிரி அணுவின் எந்த தன்மையை விளக்கி காட்டியது? நடுநிலைத்தன்மை, நியூட்ரல் தன்மை. ஆனால் தாம்சன் மாதிரியில் கூறப்படாத அடிப்படை துகள் எது? நியூட்ரான். அப்படியென்றால் அணுக்கருவில் காணப்படுபவை எவை? புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். எலக்ட்ரான்கள் சுற்றும் வட்டப்பாதையின் பெயர் என்ன? ஆர்பிட் அல்லது கூடு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த பகுதி இணைதிறன். ஒரு அணுவின் கடைசி எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை எப்படி அழைக்கிறோம்? இணைதிறன் எலக்ட்ரான்கள். முழுமையான நிலைத்தன்மை பெற்ற வாயுக்கள் எவை? மந்த வாயுக்கள். ஹீலியத்தின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனை? 2. நியானின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனை? 8. ஒரு வேதி வினையில் ஈடுபட்டு அணுவின் பண்புகளை தீர்மானிப்பவை எவை? இணைதிறன் எலக்ட்ரான்கள். உலோக அணுக்களின் இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை? 1 முதல் 3 வரை. உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழந்து எதை உருவாக்கும்? நேர்மின் சுமை, அதாவது நேர்மறை இணைதிறன். அலோக அணுக்களின் இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள்? 4 முதல் 7 வரை. அலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்று எதை உருவாக்கும்? எதிர்மின் சுமை, எதிர்மறை இணைதிறன். சோடியம் அணுவின் இணைதிறன் மின்சுமை என்ன? நேர்மின் சுமை. குளோரின் அணுவின் இணைதிறன் மின்சுமை என்ன? எதிர்மின் சுமை. பாதி கிணட்ட தாண்டிட்டோம். அடுத்தது அளவுகோல்கள். ஒரு தனிமத்தின் இணைதிறனை கணக்கிட பயன்படும் 3 அடிப்படை அணுக்கள் எவை? ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் குளோரைடில் குளோரினின் இணைதிறன் என்ன? 1.
நீர் மூலக்கூறில் ஆக்சிஜனின் இணைதிறன் என்ன? 2, அமோனியாவில் நைட்ரஜனின் இணைதிறன் என்ன? 3, மீத்தேனில் கார்பனின் இணைதிறன் என்ன? 4. அட்டகாசம். இப்போ மாறும் இணைதிறன்கள். குறைந்த இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்தின் பெயரின் பின் ஒட்டு என்ன? அஸ். அதிக இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்தின் பெயரின் பின் ஒட்டு என்ன? இக். தாமிரத்தின் மாறும் இணைதிறன்கள் எவை? 1 மற்றும் 2. இரும்பின் மாறும் இணைதிறன்கள் எவை? 2 மற்றும் 3. குப்ரஸ் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் என்ன? 1, குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் என்ன? 2. இரும்பின் அதிக இணைதிறன் கொண்ட அயனியின் பெயர் என்ன? ஃபெரிக். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அயனிகள் எலக்ட்ரானை ஏற்கும் அணு என்னவாக மாறும்? எதிர்மின் அயனி, அதாவது எதிரயனி. எலக்ட்ரானை இழக்கும் அணு என்னவாக மாறும்? நேர்மின் அயனி, நேரயனி. சல்பேட் அயனி தொகுப்பின் இணைதிறன் என்ன? 2, அம்மோனியம் அயனி தொகுப்பின் இணைதிறன் என்ன? 1, அலுமினியம் அயனியின் இணைதிறன் என்ன? 3, கடைசி கேள்வி, பாஸ்பேட் அயனியின் இணைதிறன் என்ன? 3. அற்புதம். மூச்சு விடாம 40 குறிப்புகளையும் ரொம்ப துல்லியனாக பார்த்துட்டோம். இத நீங்க மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்த்தால் தேர்வுல எந்த கேள்வியும் உங்களை தவற விடாது. தர்பூசணியில் ஆரம்பிச்சு பேங்க் பேலன்ஸை தாண்டி அயனிகள் வரை அணுக்களின் முழு வாழ்க்கையும் நாம் ஒரு கைப்பிடிக்குள் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லலாம். ஆமா, ஆனா இத வெறும் ஒரு தேர்வாக மட்டும் பார்க்காம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல வாழ்க்கையின் தத்துவமா பொருத்தி பாருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அட, அணுக்களுக்கும் வாழ்க்கை தத்துவத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. இப்போ அணுக்கருவுக்குள்ள எத்தனையோ புரோட்டான்களும் நியூட்ரான்களும் மிக ஆழமா பத்திரமா ஒளிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, அது எந்த வினையிலையும் கலந்துக்கிறதில்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய அணுவின் ஒட்டுமொத்த வேதியியல் குணத்தையும் அதோட அடையாளத்தையும் அது இன்னொரு அணுவை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கறதையும் தீர்மானிப்பது எது? அதன் மிக வெளிப்புறத்தில் உள்ள அந்த சில இணைதிறன் எலக்ட்ரான்கள் மட்டுமே. இருக்கிற அந்த சில எலக்ட்ரான்கள் தான் எல்லாமே. இது மனித வாழ்க்கையோட எவ்வளவு ஒத்து போகுது பாருங்க. நமக்குள்ள எவ்வளவு ஆழமான குணங்கள் இருந்தாலும் நமது மேலோட்டமான சில பழக்க வழக்கங்கள், அன்றாட வாழ்வில் வெளிப்படையாக நடக்கும் சிறு சிறு தொடர்புகள் தானே நம்ம ஒட்டுமொத்த தன்மையே உலகிற்கு காட்டுது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஒரு அமைப்பின் அல்லது மனிதனின் வெளிப்படை தோற்றமே அதன் ஒட்டுமொத்த அடையாளமாக மாறிவிடுது. உள்ளே என்ன இருக்கு அப்படிங்கறத விட நாம வெளியில எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்குது. உண்மையிலே இது ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனை தான். அணுக்களின் உலகமும் மனிதர்களின் உலகமும் ஒரே விதியில தான் இயங்குது போல. அந்த கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. இந்த அற்புதமான சிந்தனையோட நமது இந்த ஆழ்ந்த அலசலை நாம நிறைவு செய்றோம். கண்டிப்பா மாணவர்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த குறிப்புகளும் லாஜிக்குகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்கள் தேர்வுகளுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். தாம்சன் அணு மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. கரெக்ட். தாம்சன் கூற்றுப்படி அணுவோட ஆரம் என்ன? 10 அடுக்கு -10 மீட்டர். தாம்சன் மாதிரியோட பிரபலமான மற்றொரு பெயர் பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி மாதிரி. சூப்பர். தர்பூசணி மாதிரியில் கருப்பு விதைகளுக்கு ஒப்பானது எது? எலக்ட்ரான்கள். அணு கூறியது நியூட்ரான். அருமை. அணுவோட மையப்பகுதி எப்படி அழைக்கப்படுது? உட்கரு அல்லது நியூக்ளியஸ். கரெக்ட். எலக்ட்ரான்கள் சுற்றும் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆர்பிட் அல்லது எலக்ட்ரான் கூடு. அணுவோட கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் பெயர்? இணைதிறன் எலக்ட்ரான்கள். நிலைப்புத்தன்மை பெற்ற மந்த வாயுக்களின் வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 2 அல்லது 8. ஓகே. ஹீலியத்தோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனை? 2. ஒரு அணுவோட இணையும் திறன் எவ்வாறு அழைக்கப்படும்? இணைதிறன். உலோகங்கள் பொதுவாக எத்தனை வெளி எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும்? 1 முதல் 3 வரை. அலோகங்கள் எத்தனை வெளி எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும்? 4 முதல் 7 வரை. எலக்ட்ரானை இழந்து சோடியம் பெறும் இணைதிறன் மின்சுமை என்ன? நேர்மறை இணைதிறன். பாசிட்டிவ் வேலன்சி. கரெக்ட். குளோரின் எலக்ட்ரானை ஏற்பதால் பெறும் மின்சுமை. எதிர்மறை இணைதிறன். இணைத்திறனை கணக்கிட அடிப்படையாக கொள்ளப்படும் ஹைட்ரஜனின் மதிப்பு. 1. இணைத்திறனை கணக்கிட பயன்படும் ஆக்சிஜனின் மதிப்பு என்ன? 2. அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜனின் இணைதிறன். 3. மீத்தேனில் உள்ள கார்பனின் இணைதிறன். 4. சூப்பர்.
மாறும் இணைதிறனில் குறைந்த இணைதிறன் கொண்ட சேர்மத்தின் பெயரில் வரும் பின்னொட்டு என்ன? அஸ். அதிக இணைதிறன் கொண்ட உலோகப் பெயரின் முடிவில் வரும் பின்னொட்டு. இக். ஒரு அணு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை பெற்றால் அதன் பெயர். நேரயனி. சல்பேட் அயனின் இணைதிறன் என்ன? 2. கடைசி கேள்வி, அலுமினியத்தின் இணைதிறன் என்ன? 3. அருமை. ஒரு சிறந்த ஆடியோ கையேடு எப்படி இருக்கணுமோ அது 100க்கு 100% இங்கே கிடைச்சிருச்சு. தர்பூசணியில விசித்திரமா தொடங்கிய நமது பயணம் அணுக்கள் ஏன் இணையுதுங்கிற நிலைப்புத்தன்மைக்கான போராட்டத்தை புரிஞ்சுகிட்டு, மாறும் இணைதிறன்கிற வேதியியலோட தந்திரங்களை அலசி அயனிகள்ங்கிற சார்ஜ் செய்யப்பட்ட அணுக்களோட நிறைவடைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான பயணம். ஆனா இந்த முழு பயணத்தையும் பார்த்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை எழணும். என்ன சிந்தனை? இந்த அணுக்கள் எல்லாம் எலக்ட்ரான்களை கொடுத்தும் வாங்கியும் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டும் எப்படியாவது ஒரு நிலைப்புத்தன்மைய அடைய துடிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. ஒருவேளை நாம பார்க்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமநிலையை தேடி அலைகின்ற ஒரு முடிவற்ற ஓட்டம்தானோ? வாவ். அந்த அணுக்களால் ஆக்கப்பட்ட நாமும் அப்படிதானோ? இதை சற்று சிந்தித்து பாருங்க. வாதியார் தர்பூசணியை பார்த்து அணுவை கண்டுபிடிச்சாரு. நீங்க அணுவை பார்த்து பிரபஞ்சத்தோட தத்துவத்தை கேட்டுட்டீங்க. அறிவியலும் தத்துவமும் சந்திக்கிற மிக அழகான புள்ளி இது. தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு இந்த ஆடியோ கையேடு ஒரு நம்பரை போல உதவியா இருக்கும்னு நம்புறோம். உங்கள் தேர்வினை சிறப்பா எழுதவும் அறிவியலோட ரகசியங்களை தொடர்ந்து தேடவும் எங்கள் வாழ்த்துக்கள். இந்த ஆழ்ந்த அலசலோட இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். முதல் கேள்வி, ஒரு சேர்மத்தை எளிமையாக குறிக்கும் வழிமுறை என்ன? வேதியியல் வாய்ப்பாடு. 2. வாய்ப்பாடு எழுதும்போது நேர் அயனியை எந்த பக்கம் எழுத வேண்டும்? இடதுபுறம். 3. அயனிகளின் இணைதிறன் தனிமத்தின் எந்த புறத்தில் எழுதப்படும்? மேற்புறத்தில். 4. அந்த இணைதிறன்களை இடமாற்றம் செய்து எங்கு எழுத வேண்டும்? கீழ்ப்புறத்தில். 5. கால்சியம் குளோரைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? CaCl2. அருமை. முதல் 5 கேள்விகளை எளிதா கடந்துட்டோம். அடுத்த 5 கேள்விகள் பெயரிடும் முறை பற்றி. நீங்க அந்த ஏட் மற்றும் ஐட் ஒலிகளை நினைவில் வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். 6. உலோகம் மற்றும் அலோகம் சேர்ந்த சேர்மத்தின் பெயரில் அலோகத்துடன் எந்த பின்னொட்டு வரும்? ஐடு. 7. AgBrஇன் வேதியியல் பெயர் என்ன? சில்வர் புரோமைடு. 8. சேர்மத்தில் அதிக ஆக்சிஜன் இருந்தால் எந்த பின்னொட்டு சேர்க்கப்படும்? 8. 9. அதே சேர்மத்தில் குறைந்த ஆக்சிஜன் இருந்தால் எந்த பின்னொட்டு சேர்க்கப்படும்? ஐடு. 10. Na2SO4இன் பெயர் என்ன? சோடியம் சல்பேட். அட்டகாசம். நீங்க சரியா சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து நாடக மேடைக்குச் செல்வோம். அதாவது சமன்பாடுகள் பற்றிய கேள்விகள். 11. இரு அலோகங்கள் மட்டும் உள்ள N2O5இன் பெயர் என்ன? டைநைட்ரோஜன் பென்டாக்சைடு. 12. வேதி வினையில் ஈடுபடும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? வினைப்படு பொருள்கள். 13. வேதி வினையால் புதிதாக உருவாகும் பொருட்கள் என்ன? வினை விளை பொருட்கள். 14. உருவான பொருள் வாயுவாக இருந்தால் எந்த குறியீட்டால் குறிக்கப்படும்? மேல் நோக்கிய அம்புக்குறி. 15. வீழ்படிவை எந்த குறியீட்டால் குறிக்க வேண்டும்? கீழ் நோக்கிய அம்புக்குறி. ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். லவாய்சியரும் ப்ரௌஸ்டும் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. 16. வேதி சமன்பாடுகளை சமன்படுத்துதல் எந்த விதியின் அடிப்படையில் நடைபெறுகிறது? பொருண்மை அழியா விதி. 17. சமன்படுத்தும் போது மூலக்கூறு வாய்ப்பாட்டை நாம் மாற்றி எழுதலாமா? எக்காரணம் கொண்டும் கூடாது. 18. ஒரு வேதி சமன்பாட்டிலிருந்து பொருட்களின் எந்த நிலையை நேரடியாக அறிய முடியாது? இயற்பியல் நிலை. 19. பொருண்மை அழியா விதியை கூறியவர் யார்? லவாய்சியர். 20. லவாய்சியர் எந்த ஆண்டு பொருண்மை அழியா விதியை கூறினார்? 1774. அருமை. இறுதி 5 கேள்விகள். இத முழுமையா முடிப்போம். 21. ஹேபர் முறையில் உருவாகும் சேர்மம் என்ன? அம்மோனியா. 22. மாறா விதியை கூறியவர் யார்? ஜோசப் ப்ரௌஸ்ட். 23. ஜோசப் ப்ரௌஸ் எந்த ஆண்டு மாறா விதியை கூறினார்? 1779. 24. எந்த வகை நீராக இருந்தாலும் அதிலுள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை விகிதம் என்ன? 1:8. 25. கலைச்சொற்களில் கேதோட் என்பது எவ்வகை மின்முனை? எதிர்மின்முனை. அட்டகாசம்.